இது வரைக்கும் பார்த்ததுலேருந்து மதராஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்காருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் டாக் போகுது. இன்னொரு பக்கம் நிறைய வந்துட்டு துப்பாக்கி படத்தை பார்க்குற மாதிரி இருக்கேன்ற மாதிரியும் இருக்குது. இல்லை, முதல்ல இந்த டைட்டில் தான் ஏன்னா பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு விஜய் படம், அஜித் படம், ரஜினி படங்களுக்கு ஒரு டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா அது என்ன தலைப்பாக இருக்குன்னு ஒரு பெரிய பரபரப்பு இருக்கும். அது சிவகார்த்திகேயன் படத்துக்கும் வந்துருச்சுன்னு போது அவர் அந்த உச்ச ரேஞ்சுக்கு வந்துட்டார் அப்படின்னு குடும்பம் வரைக்கும் சிங்க நடை, அப்புறம் சிகரம் இப்படிலாம் நேற்றுலாம் போயிட்டு இருந்தது. டக்குன்னு எதிர்பார்க்காம மதராசி அப்படின்னு இல்லை என்னடா பழைய டைட்டில்களாக வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு வேலைக்காரன், மாவீரன், அமரன், மாவீரன், மான்கராதி, இந்த மாதிரி சில படங்கள் தான் வெளியே, சில படங்கள் மட்டும்தான் இப்படியே வச்சுன்னா ஒரு சென்டிமெண்ட்டுக்குள்ளே வந்தாச்சு அப்படின்னு. ரைட்டு, ஓகே, இந்த கதைக்கு அந்த மாதிரியான ஒரு டைட்டில் தேவைப்படுகிறதா அப்படின்னு. அப்புறம் அந்த டைட்டில் போஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு தென்னிந்தியாவை குறிக்கிறது, அந்த பார்டர் அப்படியே வந்து ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா இதை குறிக்கிற பொதுவாக தென்னிந்தியாவிலிருந்து வரவர்களை மதராசின்னு சொல்கிறவங்க. நம்ம நீங்கள் தெலுங்கு பேசினாலும் சரி, மலையாளம் பேசினாலும் சரி, நீ மதராசி அப்படின்னா. இப்போ கூட நான் லக்னோ போயிட்டு வந்தப்போ அவள் சென்னைன்னு சொன்னால் மதராசியான்னு கேட்குறாங்க. அதளவுக்கு அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா மதராசப்பட்டினமாக இருந்து ஆங்கிலேயர் இதை தலைநகரமாக கொண்டு இது பண்ணும்போது இந்த ஒருங்கிணைந்த மதராசப்பட்டினமாக எல்லாமே சேர்த்து அப்புறம் மொழி வாரியாக பிரிக்கும் போது தான் மாநிலமாக மாறிச்சு.